ஸ்ரீமதே ராமானுசாய நமக. ஸ்ரீ வரவர முனைய நமக. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுருவே நமக. இன்று 6வது நாளாக தோழியர்களை எழுப்பி நீராடுவதற்கும் பாவை நோற்பதற்கும் எழுப்புகின்றார். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரறம் கேட்டலையோ பிள்ளா எழுந்திராய் பெய்மலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சு வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்தை கொண்டு முனிவர்களை யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரர்வம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறார். முதல் 5 பாட்டில் மார்கழி திங்கள் வையம் ஓங்கி ஆழிமழை மாயனை மண்ணில் கிருஷ்ண அனுபவத்திற்கு பிராபியத்திற்கு உபகரணை சொல்லி இனி வரும் 10 பாட்டுகளில் பகவத அனுபவத்திற்கு சகக்காரிகளை தோழிகளை எழுப்புகிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் பகவத அனுபவத்திற்கு முக்கிய சாதனமான பக்தியும் மற்ற உபகரணங்களும் அனுபவிக்கப்படுபவனான கிருஷ்ணனும் அனுபவிக்கத்தக்க காலமும் ஊராருடைய இசைவும் உண்டாயிருக்கும் பொழுதே தனித்தனி அனுபவிக்கலாமே என்று அனுபவிக்காமல் ஒருவரை எழுப்பதற்கு காரணம் என்ன, ஏன் எழுப்ப வேண்டும் என்பதற்கு ஒரு ஆற்றுல தண்ணி பெருக்கெடுத்து ஓடுறது, காலைக்கு இழுத்துட்டு போயிடும் வெள்ளம். கொஞ்சம் தனியாக குளிக்க போகாமல் தனக்கு தெரிந்தவர்கள தோழிகளின் நண்பர்களையும் யாரையாவது துணைக்கு அழைச்சிட்டு குளிக்க போகுமா போலையும், ஒரு பெருங்காற்று சூறைக்காற்று அடிக்கும் பொழுது வெளியில் செல்லும் பொழுது தனக்கு உதவி செய்வதற்காக தனக்கு துணைக்காக ஒரு அழைத்து கொண்டு போகுமா போலையும் இவ்வாறு அவர்களை துணைக்கு தேடுகின்றார்கள். காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் என்றும் உயிர்காத்த ஆட்சியமீன் என்றும் ஆழியோடும் பொன்னா சார்ங்கமுடைய அடிகளை இன்னார் என்று அறியேன் என்றும் சொல்லப்பட்ட விஷயமாகையாலே தனியே அனுபவிக்க ஒண்ணாது அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்று கொலோ என்றும் நித்திய சூரியர்களுக்கும் ஸ்ரீ வைகுண்டநாதன் அனுபவிக்கும்போது துணை வேண்டியிருந்தது. இமையோர் தமக்கும் செவ்வே நெஞ்சால் நினைப்பறிதால் வெண்ணெய் ஊன் என்னும் மீனச்சொல் என்றபடியே அந்த நித்திய சூரியர்களுக்கும் அளவிட ஒண்ணாதபடியான நீர்மையையும் மென்மையையும் அழகையும் உடையவனான கிருஷ்ணனை அனுபவிக்கும் பொழுது இடக்கே வழக்கே மரியாதை இடைச்சிகளுக்கு துணை வேண்டுவதை சொல்லணுமா என்ன? கிருஷ்ணனை கூப்பிடுச்சா பால் குடிக்கச்சு யசோதை வலதையில் கம்மி இடதுகையில் கிண்ணத்தை டம்ளரினா எடுத்துன்னு பால் கப்பை எடுத்துன்னு போவாள். அவர் நல்லா சாப்பிட மாட்டேது அடம்பிடிக்கச்சு கொண்டு விடுவாங்க, கையில் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும் கம்பை, இல்லாட்டி ஓடிடுவான். அதனால் அதுக்கு வலக்கையில் கம்பு பார்க்க போனால் வலக்கையில் பாலும் இடக்கையில் கம்பு இருக்கணும். வலக்கையில் கம்பு இடக்கையும் பால் வச்சுட்டுருப்பேன். அது ஒரு ரசத்துக்காக சொல்கிறது, இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு. அரிய ஆச்சரியர்களுக்கு துணை வேண்டாமோ? கண்டிப்பாக துணை வேண்டும். ஒன்றும் அறியாத ஆச்சரியர்கள் இல்லையா வேணும், அவளுக்கு யாராவது வேணும் மேவாளுக்கு. மேலும் ஏக்க சுவாதுகோன புஞ்சிதே என்று ஒரு நல்ல வஸ்துவை சாப்பிடும் பொழுது தனியாக சாப்பிடப்படாது, கூடியிருந்து குளிர்ந்தே வரும் அப்படி மாதிரி அனைவரையும் சேர்த்து கொண்டு உண்ண வேண்டும். அது ஒரு நியதி. கிருஷ்ணனை அனுபவிக்க வேணும் என்று சூடையவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை இழக்கக்கூடாது என்கிற கிருபையாலும் பகவானை அனுபவிக்கும் பொழுது அடியார்களை முன்னிட்டு அனுபவிக்க வேண்டியது என்ற முறையாகையாலும் இவர்களையும் எழுப்புகின்றார்கள். செய்யாதனை செய்யோம் என்று 2ஆம் பாட்டில் சொன்னதை மேல் 10 வரக்கூடிய பாட்டுகளாக அனுபவித்து காட்டுகின்றார்கள். இதுக்கு வரப்போது 10 பாட்டால் எல்லோருக்கும் கிருஷ்ணனிடத்தில் பிரீத்தி சமமாக இருக்கும் பொழுது சிலர் எழுப்பவும் சிலர் உறங்குவமாக இருப்பது எப்படி என்றால், கண்ணனுடைய குணங்கள் சேஷ்டிதங்கள் அழகுகள் சிலரை மயக்கத்தை ஏற்படுத்தும். சிலரை இருந்தவிடத்தில் இருக்க ஒண்ணாது துடிக்க பண்ணும்.
இதோ உட்காந்துருப்பா, அங்கே போ இங்கே நிற்பா, அது எண்ணமே ஒரு இடத்துல நிலகொள்ளாமல் தவிச்சுட்டு இருப்பாள். சிலரே எழுப்பது தப்பு கிடையாது. இப்பாட்டில் புதிதாக பகவத் சம்பந்தம் பெற்ற ஒரு விருத்தியை எழுப்புகின்றார்கள். அம்மா, விடியற்காலம் வந்து கொடுத்து விடியற்கால் எழுந்திருப்பதாக சொன்னேன்னு இன்னும் உறங்கலாமா என்னும் கேட்கும் பொழுது அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, நான் இன்னும் விடியவே இல்லை, ஏன் எழுப்புற வந்து அப்படிங்கிறா. விடிந்து விட்டதே, நாங்கள் வந்து எழுப்புறோமே, நாங்கள் எழுப்புறதுனாலே புரிஞ்சிக்க வேண்டாமா விடிஞ்சு கொடுத்து அப்படின்ட்டு அப்படிங்கச்ச நீங்கள் வந்ததை வச்சுன்னு நான் வந்து விடிய கண்டிங்க ராத்திரி பூரா தூக்கமே கிடையாது உங்களுக்கு. நான் இப்போ தான் கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபட்டு இப்போ தான் அறகுறையாக தூங்கின்னு இருக்கேன். அவன் கிருஷ்ணா அனுபவத்தில் நீங்கள் திளைச்சி உட்காந்து ராத்திரி தூங்காமல் முழிச்சுன்ட்டு பொழுது எப்படா அப்படியே பொழுதுன்னு பார்த்து கிளம்பிட்டீங்க. நீங்கள் வந்தத்தை வச்சுன்னு நான் இப்படி தியாஜமாக எடுத்துட்டு நான் வந்து விடிந்து விட்டது என்று கொள்ள முடியும் என்கச்ச. அப்படியா, புல்லும் சிலம்பினகான் அப்படிங்கிறா. புல்லும் சிலம்பினகான் அப்படிங்கிறதுக்கு என்ன, இந்த பாருமா அந்த புல் பறவைகள்லாம் இருக்குது இல்லையா, பறவை தரத்தை இடப்போ சத்தம் போட்டுருக்கு, கீச்சு கீச்சில் சத்தம் போட்டு அடுத்த கீச்சு கீச்சு சத்தம் என்ன, புல்லும் சிலம்பெல்லாம் வரப்போகிறது. வரக்கச்ச நீ வந்து இது பண்ண வேண்டாமா, இதையே ஒரு அடையாளமாக இருந்துச்சு பொழுது விடுது நீ தெரிஞ்சிக்க வேண்டாமா அப்படி கேட்கச்ச. அந்த பொண்ணு தூங்குற பொண்ணு சொல்கிறா, எல்லாம் கரெக்டு தான் சொல்கிறதெல்லாம் இல்லைங்கல்ல, ஆனால் நீ வந்து நீங்கள் வரும் ஒலியை கேட்டு அந்த புள்ளினங்கள்லாம் பொழுது விடிஞ்சுடுத்தோன்னு அறக்க பறக்க முழிச்சுன்னு விழுந்து பெருதள பேடுத்து அப்படிங்கிற சமயத்தில் வந்து அதையே நான் எப்படி அடையாளமாக கொண்டு பறவைகள் பண்ண வச்சுன்னு அடையாளமாக கொண்டு நான் வந்து எப்படி எழுந்திருப்பேன், இன்னும் பொழுது விடியலை. இப்படி காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வர சொல்லி மருள் பாடுதல் மெய்மை கொலோ என்பதல்லவா உங்கள் வார்த்தை என்று வேறு அடையாளம் தான் சொல்லுங்கள். நீங்கள் வந்தது சத்தம் விட்டு எழுப்பினது, நீங்கள் தூங்காமல் வந்தது, இப்போ சங்கோலிக்கு புல்லு சிலம்பெல்லாம் உழைக்கிறது, சத்தம் விட்டு குறை, அதெல்லாம் இதுக்கு வேறு ஏதாவது சான்ஸ் ஏதாவது சொல்லுங்க வருது, பொழுது விடிஞ்சு தான் நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறா. அது சரி, அப்படியா, கோவிலில் திருப்பள்ளி அடித்து சங்கு ஊதின்னு இருக்கா பாரு, இந்த சங்கு ஊதும் காதில் விழலையா அப்படின்னு கேட்கச்ச. புல்லறையன் கோயில் அப்படிங்கிற அந்த இடத்துல புல் என்றால் கிருடாழ்வானை குறிக்கும். புல் அரையன் என்றால் கிருடாழ்வானுக்கு சுவாமியான ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கும். புல் என்று பட்சில சொல்லுவதாக சொல்லிக்கொண்டு அவைகளுக்கு அரசனான கிருடனையும் புல் அரையன் கூட சொல்லலாம். ஒரு வார்த்தை உண்டு. புல்லறையன் வந்து கிருடாழ்வானுக்கு சுவாமியான நாராயணனோட வார்த்தை. புல்லறையன் அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தை எப்படின்னாக்க, புல் என்ற பறவையினங்களுக்கு தகுந்தமான சுவாமிகளை சுவாமியான கிருடனை சொல்வதாக கொள்ளலாம். அவருடைய இருப்பிடத்தில் புல்லறையன் கோயில் என்று குறிப்பதாக கொண்டு அவருடைய இருப்பிடத்தில் பொருள் கொள்ளலாம். சர்வேஸ்வரனே கிருஷ்ணனாக அவதரிக்கும் பொழுது அங்கே நாராயணனுக்கு தனியாக சரி சொல்கிறீங்க, பிள்ளை கோயிலில் சங்கு வைக்கிறா, பூஜைக்கெல்லாம் சங்கு வைக்கிற ஒழிச்சுன்னு இருக்கா, ஏன் நாராயணனுக்கு தனி கோயில் தேவையில்லையே? கிருஷ்ணனே இங்கே நாராயணன் கிருஷ்ணனாக அவதரித்திருக்கும் பொழுது கிருஷ்ணனுக்கு கோயில் இருந்தால் பரவாயில்ல போருமே, நாராயணனுக்கு அதுக்கு தனி கோவில் இதண்டாவாதம் என்ன செய்கின்றாள்? அதுக்கு அவதரிக்கு அங்கே அதுக்கு சால்சா சொல்கிறா, இவ எழுப்ப வந்தவா, இதை பாருமா, ஸ்ரீ ராமபிரான் அயோத்தியில் இருக்கும் பொழுது அயோத்தி நகரத்தில் அவன் திருமாளிகையில் ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து பிரம்மா ரிஷிவா மூலம் வந்த ஸ்ரீ ரங்கநாதன கோயில் உண்டு இருக்கு இல்லையா, இருந்தாருனோ ரங்கநாதன் யார், ஸ்ரீகுண்டாதிபதி தானே அவர். அப்படி இருக்கு சார், நீ வந்து அங்கே ராமன் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கான் சீதையோட வச்சுட்டு நாராயணன் ரங்கநாதனை. அவ்வாறு இருக்கும் பொழுது இங்கே நாராயணனுக்கு கோயில் இருப்பதற்கு என்ன தப்பு இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு இதை புல்லறையன் கோயில் என்று இன்னொன்று வச்சுக்கலாம். கிருஷ்ணனோட வீடு இருக்கு இல்லையா, அவனுக்கு விஷ்ணுவோட வீடையே புல்லறையன் கோயில் என்று சொல்லலாம். கருடாழ்வானை கொண்டே சர்வேஸ்வரன் நியமிக்க வேண்டியிருப்பதால் லக்ஷ்மணனை ராமனுக்கு அனுஜன் அனுஜன் என்று சொல்லுவது போல ராமனையும் லக்ஷ்மணனுக்கு பூர்வஜன் அப்படின்னு லக்ஷ்மண பூர்வஜன் அப்படின்வா, லக்ஷ்மணனுக்கு தமையன் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது இல்லையா. வேதமல்லாளை கொண்டு விண்ணோ பெருமான் திருப்பாதம் பணிந்து
சொல்லப்பட்டதாகையாலே வேதாத்மாவான கருடனை முன்னிட்டு கொண்டு பகவத் விஷயத்தில் ஈடுபடுகிறார்கள். வெள்ளை விழிச்சங்கன் என்பதற்கு சங்கு வெளுத்திருப்பது விடுந்தனைக்கு அடையாளமாகிவிடுமோ இப்படி கேட்க. சங்கோட தன்மையே வெள்ளை, அது எப்படி எழுதுன்னு சொல்ல முடியுங்க வச்ச எழுந்து சொல்வது இழைக்கும் என்று அழைக்கும் சங்காய். அதற்கு சாமங்கள் அவர் சொல்கிற விடிஞ்சுடுத்துன்னு அழைக்கிறது சங்கூதன் தான் கோவிலேருந்து திருப்பள்ளி அடிச்சு பண்ணுவா. ராத்திரியாக பண்ணுவா, 12 மணிக்கு பண்ணுவா, இல்லை 1 மணிக்கு 2 மணிக்கு பண்ணுவாளா, இல்லை 10 மணிக்கு பண்ணுவாளா. பொழுது விடிஞ்சாத்தானே சங்கு ஊதி திருப்பள்ளி உணர்ச்சி பண்ணுவா பெருமாளுக்குங்கச்ச. அதுக்கு அவர் சொல்கிறா, படுத்துன்னு தூங்குறவ சாமங்கள் தோறும் ஒவ்வொரு ஜாமத்துலேயும் கோயிலில் முறையீடாரை அழைக்கும் சங்கோலியாக இருக்கலாமே. ஒவ்வொரு ஜாமம் ஒரு நாளைக்கு 8 ஜாமம் 3:24 இன்னும் 3 மணி ஒரு ஜாமம் 8 ஜாமம் 3:24 8 ஜாமம் நாளைக்கு 8 ஜாமம்னு பேர். சாமங்கிற ஜாமம்னா சாமாவும் அறிய இருக்கின்றது. ஒவ்வொரு ஜாமத்தின் பொழுதும் ஆள் மாறுவா. பட்டாச்சார மாறுவா, கோவில் காப்பான் மாறுவான், மை காப்பாளன் மாறுவான், சங்கூதன் மாறும், தீவட்டை பிடிக்கிறவன் மாறுவான். ஒவ்வொரு 3 மணிக்கும் ஒவ்வொரு ஜாமத்துக்கு ஊதுறது வழக்கமாயிற்று. அந்த சங்கோலியை வைத்த கொண்டு நான் பொழுது விடுந்து விட்டது என்று அறிய முடியும் என்று என்கிறாள். பேரறவம் விடுந்தபின் ஒலிக்கும் பேரொலி என்றோ இப்பொழுது ஒலிப்பது அப்படி வா சொல்கிறா. என்ன சாதாரண சமக்கான தான் அப்புறம் பேரறம்னா என்ன? பொழுது விடிஞ்ச அப்புறம் ஒலிக்கக்கூடிய இதுதானே, விடுந்தபின் ஒலிக்கக்கூடிய பேரொலி தானே. இப்போ பாதஜன்ய துவனிகள் அதிகமாக ஒன்றோ பெருமழக்கமாக இருக்கு. உன்னுடைய தூக்கத்தையும் தவிர்க்கக்கூடிய பாதஜன்யம் எப்படி ஓதுமோ அதோட டபுள் பங்காக சவுண்டு வருதான் சங்குலேருந்து. ஒரு பெரிய துவனியாக கொடுக்கறது சங்கு, குதிரை சங்கு. அது உன்னுடைய தூக்கத்தையும் எழுப்பக்கூடியதாக இருக்கிறது என்கிறார்கள். வெள்ளை விழிச்சங்கன் என்று சங்கின் வெளுப்பை சொல்கையாலே சங்கத்தை ஊதும் பொழுது முகமுத்திரையும் சங்கின் வெளுப்பம் வேறு உத்தேசமாக இருக்கிறது தோன்றுகிறது. வெள்ளை விழி சங்கிடங்கையில் கொண்ட வெள்ளை விழி சங்கு இடங்கையில் கொண்டவன். அவனுக்கு வலக்கையாழ் இடக்கை சங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வேற ஒன்று. வெள்ளை உண்ட பாதஜன்யத்தை இடக்கையில் கொண்ட விமலன், வெள்ளை விழிசங்கு இடங்கையில் கொண்ட விமலன் என்றும், பூங்கொள் திருமுகத்து மடுத்துவதிய சங்கோலியம் என்றும், வெள்ளை விழிசங்கேந்திய விமலனை காணவும் அச்சங்கோலியை கேட்கவும் ஆசைப்படுவன்றோ இவர்கள் இப்படி சொல்ல அவள் பதிலே சொல்ல படுத்துட்டு இருந்தா. அப்போ தான் பிள்ளாய் அப்படிங்கிறா. பிள்ளாய்னா பகவத் விஷயத்திலே புதிய ஆகையால் பகவத் விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு புதுசு பகவத் அனுபவத்தின் நெல்லை நலமான பாகவத சம்ஸ்லேஷத்தின் இனிமையை அறியாமல் கிடைக்கின்றாய். நாங்கள் உன்னை காண ஆசைப்படுவது போல் நீயும் எங்கனை காண ஆசைப்பட வேண்டாமா என்கிறார்கள். கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தளவிலேயா நான் இருக்கின்றேன்? உங்களுடைய பேச்சை தாரகமாக கேட்டு கிடக்கிற என்னை பிள்ளா என்றே நீங்களென்றோ பிள்ளைகள் என்றால் இன்னும் பிள்ளா என்ற அறிவில்லாதவன். இன்னும் பிள்ளான்னு கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தை மூழ்கி கிடந்து தூங்குகின்ற என்னை அறியாமல் நீங்கள் கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தை அனுபவிக்கலாம் என்று எழுப்புகின்றீர்களே, நான் பிள்ளையா நீங்கள் அறிவில்லாத நான் அறிவில்லாதான்னு கேட்குறாரு. பிள்ளா எழுந்தாய் என்று பதில் சொல்லி அடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக்கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே என்கிறார். நின்றும் அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்றுகளோ என்றும் பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலம் பெருகிலேனே என்ற நம்ம பூர்வருடைய வார்த்தை. அது அவ்வாறு இருக்கும் பொழுதே கண்ணழகு சொல்லுகின்ற நீ என்றோ பிள்ளை, நீங்கள் சொன்னபடியே நான் பிள்ளையாகவே இருக்கின்றேன், உங்களுக்கு அடி சொல்லுங்கோள் என்ன சொல்லும் பொழுதே அடுத்த வார்த்தைகளான 2 இதை கொண்டு வருகிறார்கள். பேய்முலை நஞ்சுண்ட வரலாறும் கள்ளச்சாடம் கலைக்கழி காலோச்சிய வரலாறும் இதற்கு வருகின்றது. கிருஷ்ணனை பெற்ற தாயான தேவகியனுக்கு ஹம்சன் அண்ணா, அவன் கண்ணபிரானுக்கு தாய்மாமன். அவன் கம்சனை அதாவது அவன் தன்னை கொல்ல பிறந்த ஹம்சன் நினைக்கின்றான், தன்னை கொல்ல பிறந்த தேவகி மைந்தனான கண்ணனை
ஒளித்து கோகுலத்தில் ஒளிர்த்து வளர்தலை அறிந்து கொண்டு அக்குழந்தை உணர்ந்து கொண்டு கொல்லும் பொருட்டு பல அசுரர்களை அவர்களுமே ஏவுகின்றான். அதில் ஒருத்தான் பூதனை என்னும் ராட்சசி நல்ல அவள் ராட்சசி பூதனை ஒரு ராட்சசி இருந்து நல்ல ஒரு பெண்ணுருவத்தோடு இரவிலே திருவாய்வாடிக்கு வந்து அங்கு தூங்கி கொண்டிருந்த கண்ணனாய குழந்தையை எடுத்துக்கொண்டு நஞ்சு தீற்றிய முலையை கொடுத்து கொல்ல முயல பகவானான குழந்தை அவ்வரக்கின் தனங்களை கைகளால் இருக்க பிடித்து பால் உண்ணுகிற பாவனையில் அவள் உயிரை முறிஞ்சி அவளை பேரிரைச்சல் இட்டு கதறி அவளை பேரிரைச்சல் இடுமாறு செய்து உடம்பு நரம்பங்களின் கட்டமெல்லாம் நீங்கி விழுந்து இறக்கும்படி செய்தனன் என்பதோ பேச்சு முலையுண்ண கண்டு அப்படின்னு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோசனை வர்ணார்னா என்ன? நந்தகோபர் திருமாளிகையில் ஒரு வண்டியின் கீழ்ப்புறத்தில் கிருஷ்ணன் விட்டுட்டு அவள் வந்து யசோதை வந்து கொஞ்சம் நிழலாக இருக்க வண்டி கீழே குழந்தை வெளியில் இருந்து காத்தாட வெளியில் படுத்துட்டுக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டு வண்டி நிழலில் விட்டுட்டு போகிறான். அங்கே ஒரு அசுரன் சகடாசுரன் என்ன செய்கிறான்னா, ஒரு அசுரன் வந்து சகடத்து மேலே ஏறி உட்காந்துட்டு கிருஷ்ண மேலே விழுந்து கிருஷ்ணனை வந்து கொல்றதுக்கு பார்க்குறான். அப்போ கிருஷ்ணன் என்ன செய்கிறான்னா, அது தான் பாலுக்கு பசியால் அழுகிற பாவனைக்கு ஏற்படுத்தி கொண்டு அந்த பாவனை போல் பசு அழுவதை போல் பாவித்து கொண்டு தன் திருவடியை சிறிய திருவடியில் மேலே தூக்கி உதைப்பட்ட மாத்திரத்தில் அச்சகடு திருப்பப்பட்டு கீழே விழுந்து சுக்குன்னு வர ஒழிஞ்சு போச்சான். அதில் அசுரன் வழிந்தான் சகடம் முறிந்தது. இவ்விரண்டு உபதாரங்களை இங்கே எடுத்து கூறியது உள்ளுறங்கும் இவள் அஞ்சு கடையை எழுந்தோடி வருவதற்காகத்தான். சீக்கிரம் வருது பயந்து நடுங்கிண்டு அவள் என்ன செய்வான்னா, அடடா தூங்கிட்டே இருக்குமே, சர்வேசனால் தத்தம் இடர்களை கலைந்து கொள்ள கருதுவார் அல்லாதார் பெரியாழ் விஷயத்தை கவனிக்க வேண்டும். எம்பெருமானுக்கு என்ன அவத்தியம், என்ன கண்திஷ்டி, என்ன கஷ்டம் விளைகின்றதோ என்று கோபியர்கள், ஆயர் சிறுமியர்கள், ஆட்சியர்கள், நோன்பு நிற்கிறவர்கள், பாவை நோன்பு நிற்கின்ற கோபியர்கள், சககாரிகள் அனைவருக்கும் இந்த வார்த்தை கேட்டோன்னே கிருஷ்ணனுக்கு என்ன கஷ்டம் நேரிடுமோ தெரியலேன்னு வயிறை பிடிக்க அதை விழுந்தடிச்சுட்டு ஓடி வந்து ஓடுவா. அவளுக்கு கஷ்டம்னு சொன்னாலே அவளுக்கு உயிர் தாங்காது. ஐயோ கஷ்டம் வந்துடுத்தே கிருஷ்ணனுக்கு வெள்ளம் கோபியர்களும் ஓடுவாள். அந்த கஷ்டத்தை பார்த்து வயிறு பிடிக்கும் அவர்கள் அப்படின்னு சொல்லார் இந்த விஷயத்தை. அதாவது பூதனையிடமும் சகடத்தினுடையமும் பிரஸ்தாவத்தை தொடங்கினால் கண்ணபிரானுக்கு இங்கனே சில தீமைகள் விளைந்த நிலை நெஞ்சுருகி நெஞ்சு கலங்கி நெஞ்சு வெதுப்புண்டு சீக்கிரம் துணுக்குன்னு எழுந்திருக்கக்கூடும் என்று வாசலில் ஆட்சியர்களை கூவும் ஆட்சியர்கள் கருத்து. கண்ணபிரான சகடத்தை வரலாறு சொல்லுவோம், பேய்மன் வரலாறு சொன்னாக்க இந்த தூங்கி நிற்கிற ஆட்சியர்லாம் இருக்கா இல்லையா, ஐயோ கண்ணனுக்கு அப்போதான் வந்துடுத்தே கஷ்டம் வந்துடுத்தேன்னு விழுந்துடு துணுக்குன்னு திடீர்னு எழுந்துட்டு பறக்க எழுந்துட்டு குளித்து மூழ்கிட்டு விழுந்தடிச்சுட்டு ஓடி வருவாளாம். கண்ணனுக்கு கஷ்டம் தான் பொறுக்க மாட்டாதான் இவாளுக்கு. அதுக்காக அவள் எழுப்பினதாக ஒரு கருத்து. இங்கும் குலசேகராக சரித்திரம் நினைக்க தோன்றியது. ராமன் இது பண்ணும் பொழுது ராமன் யுத்தம் பண்ணுகின்றார். ராமன் வந்து கஷ்டப்படுற ராவணனால் ரொம்ப இது பண்ணுறார். லக்ஷ்மணன் அடிபடுறான்னு தெரிஞ்சு போகிறது இந்திரஜித்தால். ராமனுக்கு உதவி செய்ய நான் போகின்றேன்ட்டு விஷ்ணு பேர் என்ன செய்வார்னாக்க ராமாயணம் சொல்லுவார். குலசேகரன் அரண்மனையில் இந்த அரண்மனையில் ராமாயணம் கேட்டுட்டு இருக்கச்சே ராமனோட காது வரைச்சே யுத்த காண்டத்தில் வந்து ராமன் சண்டை போடுறான் ராவணனோட. அது வந்து அவன் கஷ்டப்படுறான்னு அவனுக்கு ஒத்தாசைக்காக நானும் போகின்றேன் என்று குலசேகர ஆழ்வா உடனே படையெடுத்து நான் போவேன். அப்போ கிளம்புவாரான். நான் படைகளை தயாராகுங்கள், ராவன் கஷ்டப்படுகிறான் இலங்கையில் போர் புரிந்து கொண்டு, அவனை நாம் காப்பாற்ற வேண்டும், தயாராகுங்கள், சங்கோலி எழுப்புங்கள்னு சொல்லுவாங்க. கிளம்பி விட்டேன் நான் எழுந்திருப்பாரன் அரியணை விட்டு. உடனே அவங்க கதை சொல்கிறாங்க, சுவாமின் இது அந்த காலத்தில் நடந்தது,
இப்போ வந்து என்னன்னாக்க இப்போ காலங்கள் மாறி போயிடுத்து. அந்த கதை அன்று நடந்த விஷயத்தை தான் இது இதிகாசமாக நாங்கள் இங்கு பாராயணம் பண்ணுகின்றோம். ஆகையால் தற்சமயம் ராம சுரட்சித்தாக வைகுண்டத்திலே வைகுண்டநாதனாக அவதாரம் கொண்டும் இருக்கின்றான். ஆகையால் போக வேண்டாம் என்று அவர் சமாளித்து அடக்க வரலாம் ஒவ்வொரு முறை. அதனால் கதை சொல்கிறவாள் குலேசகரன்ட்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லுவாளாம். இந்த ராமாயணத்தில் யுத்தகாண்டம் வருது இல்லையா, அப்போ ஒரு தினசாக பூசி மொழியை சொல்லிவிடுவாளாம். ஏன்னா கிளம்பிடுவார், இல்லாட்டி சண்டைக்கு நான் ஹெல்ப்புக்கு வரேன் அப்படின்ட்டு. அதே போல் கிருஷ்ணனுக்கு என்ன ஆபத்து விளையுமோ என்று அறக்க பறக்க எழுந்து ஓடி வந்துடுவாளாம் இந்த ஆபத்தை தடுக்கணுமேட்டு தூங்குகிற ஆட்சியர்கள்லாம். அப்புறம் திருப்பார்கடலில் அவதாரங்களுக்கு அடுக்கிழங்காதல் பற்றி வெள்ளத்தளவில் துளிவந்த வித்தனை எனப்பட்டது. வெள்ளத்தளவில் துளிவந்த வித்தனை என்ன இதே சொல்கிறா இல்லையா, வந்து மையத்து வாழ்கிறாள் அவனு பார்க்கடலுள் பையத்துயர்ன பரமன் நடிபாடின்றா இல்லையாவ. பார்க்கடல் தான் வந்து பரமத்திலிருந்து அவதாரம் நடக்காது. அது வந்து இது மூலஸ்தானம். உஸ்தோஸ்தான பார்சாரதி வெளியில் வரா இல்லையா, வீதி புறப்பாடு வாகனங்கள் உற்சவங்கள்லாம் காண்றாரு இல்லையா. வெங்கடகிருஷ்ணன் தான் பரமபதான்னு வச்சுக்கோங்க. பார்த்தசாரதி தான் வந்து திருப்பார்கடல் அவதாரம் சைனதிருக்கோலம் பெருமாள். வெள்ளத்தளவு துயிலமர்ந்த வித்தினைன்னா என்ன, உழவர்கள்லாம் என்ன செய்வான்னாக்க விதைக்கக்கூடிய விதை இருக்குல்ல, விதை ஓட்டிருப்பா. அடுத்த வருஷம் பயிர் சாகுபடி செய்கிறத வயலில் விதைக்கணுன்ட்டு அந்த விதையை காரணத்துக்காக நல்லா பெதுக்கிறதுக்காக நீரில் போட்டுவாளாம், தண்ணியில். அதே போல் உலகங்களுக்கெல்லாம் விரை போன்ற தான் நீரிலே சேர்ந்தான் என்பது ரசோக்தியாக சொல்லுவாளாம். உலகங்களுக்கெல்லாம் விரை போன உலகங்கள் வித்து முதல் தனி வித்தையோன்னு பாடுறோம் இல்லையா, முதல் தனி வித்தையோ முதலாதிக்கெல்லாம் முதல் தனி ஒன்று இன்னும் எங்கெல்லாம் அந்த பாட்டு போல் முதல் தனி வித்து அப்போயே நம்ம பாடியிருக்கார் முதல் தனி வித்தையோ அப்படின்ட்டு. முதல் தனி வித்தையோங்கிற இடத்துல வந்து எப்படி வித்தாக ஒரு விதையாக இருக்கின்றானோ உலகங்களுக்கெல்லாம் ரட்சிப்பதற்காகவும் அந்த விதையானது என்ன செய்கிறதுனாக்க நீரில் போட்டு விதையை நீரில் போட்டு விதைகள் வயலில் தெளிக்குமா போல பரவத்தில் இருந்து வேறு இங்கே வந்து திருப்பார்கடலில் பள்ளி கொண்டான் என்று ரசோக்தியால் சொல்வார்கள். முனிவர்கள்லாம் மகா சீலர்கள். அவரால் ஒரு பிரவர்த்திக்கும் குணானுபவத்து மாத்திர உருவப்பட்டவர்கள் அவர்கள். யோகிகள்னால் கைங்கரிய சிஷ்டர்கள். அதாவது முனிவர்னால் மகா சீலர்கள். அவர் வந்து ஒரு பிரவர்த்திக்கும் கடவராக மாட்டார். ஒரு பிரவர்த்தி கடவராக மாட்டாது. குணானுபவத்தில் மாத்திரம் உருப்பட்டவர்களாம் யோகிகள். அப்படின்னா கைங்கரி நிஷ்டர்கள். ஸ்ரீ வரதாழ்வாணி இளையபெருமானையும் அடைவு ரெண்டு பேரையும் வரதாழ்வான் நந்தி கிராமத்தில் ராமனோட பாதுகாத்து அரசாண்டது மூலையும் இளையவரம் ஒழுகு காலமெல்லாம் உடனாயமன்னையும் பெரியாத நிழல் போலையும் ராமனை கைங்கரிய மன்னத்தை ஒப்புக்கொள்ளணும். அவ்வாறு உதாரணத்துக்கு மனசில் நினச்சிக்குவாங்க எல்லாரும். பரமபதத்திலும் பரமபதத்திலும் வைகுந்த தமரரும் முனிவரும் என்று இரண்டு கோஷ்டியாக இருக்கிறது. வைகுந்தத்தில் அமரரும் முனிவரும் என்ற இரண்டு கோஷ்டியாக இருப்பதில் திருவாய்ப்பாடில் வந்து உண்டா அவ்வாறு இருந்தா கிருஷ்ணன் பிறந்திருக்கானே, வந்து நாராயண கிருஷ்ணா பிறந்திருக்கானே, அதே போல் ரெண்டு அமரரும் முனிவரும் போல் அங்கே ஏதாவது இருக்காளா அப்படின்னு கேட்கச்ச கிருஷ்ணன் இங்கே அவதரிக்கையாலே ஆயர்பாடில் அவதரிக்கையாலே ஊரில் பசுநரை கோட்டில்களிலே படுகாடு கிடப்பார்கள். பாண்டவர் வர்த்திக்கின்ற பனிக்கொட்டில்களிலும் இடைச்சேரியிலும் கிருஷ்ணன் படுகாடு கிடக்குமா போல. பாண்டவர் பக்கத்துலேயும் கிருஷ்ணன் வந்து பனிக்கொட்டில் இதுவாக இருக்க படை வீட்டில் உட்காந்துருக்கார். இடைச்சேரியில் கிருஷ்ணன் படுகாடு கிடக்குமா போல வைகுந்த தமரும் முனிவரும் வைகுந்த தமரும் முனிவரும் பரமத்தில் இரு கோஷ்டியாக இருப்பது போல இரு வகையாக இருப்பது போல இரு நிலையாக இருப்பது போல கிருஷ்ணன்
அர்ஜுனனின் பாண்டவர்களின் பனிக்கோட்டிலும் இடைச்சேரியிலும் படுகாடு கிடக்கின்றான் என்று 6000 படிகள் கூறியதை இங்கு அருளிச் செயலில் இங்கு அனுசந்திக்க வேண்டும். மெல்ல எழுந்து என்று கூறியதற்கு வயிறுவாய்க்கப்பெற்ற மாதர்களான, அதாவது கர்ப்பிணி ஸ்திரீகள், வயிற்றினுள் உறையும் பிள்ளைக்கு வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு இந்த கஷ்டம் வராபடிக்கு எழுந்துக்கணும். மொல்ல கையை பிடிச்சின்னு தாங்கி எழுந்துட்டு செலுத்த பிடிச்சின்னு கீழே பிடிச்சின்னு 2 கையால் ஊனி நின்று இல்லாட்டி யாராவது ஒத்தாசையை கூட்டுண்டு மெல்ல எழுந்திருப்பது போலவும் மகனை நலியுமாறு இரணியினால் ஏகப்பட்ட கிங்கரர்களில் பிரகலாத ஆழ்வான் மலைமுடிகளின் தள்ளும்பொழுது பார்த்தருள் என்று ஹிருதய குரகவாசியான சர்வேசனனை பிடித்து கொண்டார் போலவும். அப்படிங்கிறது என்னன்னாக்க, இதில் என்ன சொல்கிறேன்னாக்க, இவனை இது பண்ணியாச்சு. பிரகலாதனை ஹிரண்யகசிபு கிங்கர்கள்ட்ட சொல்லி, நீங்கள் இவனை கொண்டு விடுங்கள், மலை உச்சரி தள்ளி கீழே இறக்கி விடுங்கள், கொண்டுட்டு தான் காத்துக்கு வரணும் அப்படிங்கிறான், அரண்மனைக்கு வரணும் அப்படிங்கிறான். அந்த கிங்கரர்கள்லாம் இந்த பாலனான அந்த பிரகலாதனை கீழே தள்ளினார்கள். தள்ளிப்பட்டு அவன் என்ன செஞ்சான்னாக்கா, அவனும் ஹரி 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 ஹரின்னு ஹரிநாமத்தை நெஞ்சினை தரித்து கொண்டு கீழே விழுந்தான் என்று விஷ்ணுபுராணத்தில் சொல்லப்படுறது. ஸ்ரீ பிரகலாத ஆழ்வானை பெரிய கற்களோட மலையை கட்டு கீழே விழுந்தாங்க, கொடிகள் மாட்டின்ட்டு உயிர் பழிச்சுட போகிறாங்கிறதுக்காக பெரிய கனமான கட்டிலெல்லாம் உடம்புல கட்டி கடலில் வீசிறியுமா போல மாலையில் தள்ளி விட்டாலும் கீழே கல்லோட வேகத்தினால் கனத்தினால் கீழே தான் விழணும், பூமியில் விழணும், செத்து போகணுங்கிற மாதிரி. அவன் தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை, பிரகலாத ஆழ்வான் தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை பொருள்படுத்தாமல் எம்பெருமானுக்கு ஏதாவது தீங்கு வருகிறதோ என்னும் பயத்தாலே தன் கைகளாலே மார்பை, அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்களேன். குழந்தை என்ன மக்களை பாருங்கள், இந்த பிரகலாத ஆழ்வான் இவ்வளோ, அதாவது நெஞ்சில் உள்ளான். ஹரி எங்கே இருக்கான்னா, ஹரியன் நெஞ்சில் இருக்கான். நெஞ்சில் இருக்கானா, ஆமாம், ஹரியை புகழ் நினச்சின்ற ஹரி 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 தான், ஹரிஸ்மரணம் தான் எனக்கு. ஹரி நெஞ்சில் இருக்கான், என் நெஞ்சில் உட்காந்து இப்போ ஹரியில் இருந்தால் அந்த நீக்க முடியாதுங்கிச்ச அந்த குழந்தையே மலையை தள்ளி விடுறான். தள்ளி விட்ட கிங்கரர்கள் என்ன செய்யறது, குழந்தை என்ன செய்கிறதுனாக்க தள்ளி விட்டு அவனுக்கு உடம்பு வலி வேகமாக கீழே விழுறது. குழந்தைக்கு பதறது மனசு. பிரகலாதனுக்கு தன்னுடைய இதயத்தை கையால் மறைச்சுண்டு, ஐயோ நம்ம இதயத்தில் நாராயண ஹரி இருக்கானே, நம்ம கீழமாக வேக விழுந்து கீழே அடிபட போகிறோம், கல்லில் விழுந்து நான் விழுந்ததுனால அந்த ஹரிக்கு ஏதாவது நோவு உடம்பு கஷ்டம் வந்துடுமோ அப்படி மனம் புதைத்து தன் கையால் நெஞ்சை பிடித்து கொள்கின்றானா. நெஞ்சை பிடிச்சின்னு அமுக்கி காப்பாற்ற ஹரி உன்னை காப்பாற்ற நெஞ்சை பிடிச்சினேன்னு காப்பாற்றுமா போல எம்பிரானை நோக்கி அருள வேணும் என்கிறார் போல இவர்களும் கோபியர்களும் அவ்வாறு சர்வேஸ்வரனுடைய சௌகுமாரியத்தை கண்டு அஸ்தானே பயசங்கை பண்ணி மெல்ல எழுந்துக்கிறார்கள். அரியன்ற என்று வார்த்தைக்கு சர்வ பாவங்களையும் போக்கடிப்பவன் என்பதை உணர்த்துவது. அரி என்ற வார்த்தை சர்வ பாவங்களையும் போக்கெடுத்தவன் என்று உணர்த்தும். அவருடைய திருநாமத்தை நாம் அனுசந்திக்க வேண்டும். ஹரி ஹரதி பாபானி துஷ்டச்சிந்தரபி ஸ்மிருத அனிஷ்யாபி சம்பிருஷ்டோ தகத்யேவை ஹி பாகவக. அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்க, கெட்ட மனமுடையவர்கள் நினைக்கப்பட்டாலும் ஹரியானவன் அவருடைய பாவங்களை போக்கடிக்கின்றான். விருப்பமில்லாமல் தொடப்பட்ட அக்னியும் கொளுத்துகிறதென்றோ என்ன அர்த்தம்னாக்க, ஹரிர் ஹரிதி பாபானி துஷ்டை சிந்தர்வி ஸ்மிருத அனிச்சயாபி சம்பிருஷ்டோ தகத்யேவகி பாவக. கெட்ட மனமுடையவர்களான் எனக்கு நினைக்கப்பட்டாலும் ஹரியானவன் கெட்டவர்கள் ஹரியை நினைக்காத கடுமைப்படுத்தணும் துஷ்டர்கள் அவர்களால் ஹரியை நினைக்கப்பட்டாலும் ஹரிய நாமத்தை சொன்னாலும் ஹரியானவன் அவர்களுடைய பாபங்களை போக்கடிக்கின்றான். விருப்பமில்லாமல் தொடப்பட்ட அக்னி கொளுத்துகிறது. எப்படி அக்னி வருது ஜுவாலி, இது நாச்சியார் தமிழில் சொல்லுவாள், அதாவது சொல்கிற மாதிரி
தீக்குள் விளைவித்தால் நந்தலாலா அவன் தீண்டும் தோன்றுதலாக இருந்தலாலா காக்கைச்செறினை எந்தலாலான்னு அந்த பாட்டில் வந்து சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை வரும். தீயில் விளைவித்தான் நந்தலாலா ஒன்று தீண்டும் இன்பம் தோன்றுதலாக நந்தலாலாங்கிற மாதிரி இவா வந்து தீக்குள்ளே விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ நெருப்பில் கைப்பட சொல்லுன்னு குதிக்க சுட்டுறதோனும். அதே போல் கிருஷ்ணவனுடைய அவனை நினச்சாலும் கிருஷ்ணன் அவங்க பாவங்களை போக்க ரட்சிப்பான் அப்படின்றதுக்கு அர்த்தம். இதுக்கு இவர்களுடைய பாவமானது என்ன? கிருஷ்ணனுக்கு அசுரர்களை வரும் தீங்கு ஆபத்துக்களை அவனே போக்கியருள வேண்டும் என்று மங்களாசாசனம் செய்கின்றார்கள். அதாவது எங்களால் போக்க சக்தி விடயம் கிடையாது, நீ என்னன்னாக்கு நீ தான் செஞ்சாகணும். உன் மங்களாசாசனத்தில் என்ன, அதாவது எங்களை சக்தி நீ உனக்கு வர்ற ஆபத்தை நீயே போகின்றா தான் வழி அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணனுக்கு அசுரர்களாலே வரும் தீங்கு ஆபத்துக்களை அவனே போக்கியருள என்று மங்களாசாசனம் செய்கின்றார்கள். ஹரேர் ஹரிஹி என்னும் அனுசந்தானத்தினாலே பேரறவம் ஆய்பாடு முழுப்பதும் இதுவே ஒளியாக இருக்க. ஹரே 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 ஹரி காலமாக தூங்கி இருந்துக்கிச்சே கையை நல்லா தேய்ச்சுட்டு ஹரே 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 ஹரின்னு 12 தடவை சொல்லணும்னு தூக்க முடிச்சுன்னு உடனே இந்த ஹரி அது காலமாக அதுக்காகத்தான் இந்த ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிகிட்டு இருக்கிற நாமங்கள் பிராத காலத்தில் வந்து இந்த ஒலியானது உத்த சொன்னால் பரவாயில்லையே. கோஷ்டி ஒரு கோஷ்டி கிடையாது. அவன் என்ன 5 லட்சம் 5 லட்சம் குடியுரிமை மகளிர்னால் வாழலாம். இப்போ குரல் எப்படி இருக்கும், ஒரு 1000 பேர் சேர்ந்தாலும் கணியதுவாக இருக்கும். நம்ம திருவள்ளுக்கணி கோஷ்டிக்கு போனோம்னாக்க பேசுகிற கோஷ்டி சேவிக்கிற கோஷ்டி சத்தம் போட்டு அந்த சாத்து முறை பாட்டு இருக்கு இல்லையா, அது அவளை போல் சேவிக்கிறது மனசில் உலகத்துலேருந்து பிறந்து வரணும். ஏன்னா அவளை கணீர்னு கம்பீரமாக ஸ்வரசுத்தமாக ஸ்பஷ்டமாக சொல்லக்கூடியவாள் அவள். அப்போ 50 பேருக்கு திருவள்ளுக்கு கோஷ்டிக்கு இவ்வளோ சத்தம் இருக்குச்ச 5 லட்சம் குடியில் இருந்த பிறந்த அவளுக்கு அத்தனையும் சொன்னாக்க எவ்வளோ பேராக வரும். அத்தனையும் ஹரீர் 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 ஹரின்னு அத்தனை பேருக்கு காலம் சொல்கிறது என்னன்னாக்க அவர் பேராரமாக வாய்ப்பாடு முழுவதும் ஒலிக்கிறது தான். அது உள்ளம் முகந்து குளிர்ந்து அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க படுக்கையின் கீழே வெள்ளம் முகந்தார் போலே திருநாமம் செவியின் வழியே புகுந்து அவர்களை ஆனந்திப்பித்தார் போலே கிருஷ்ணனை பிரிந்து புண்பட்டு கிடக்கின்ற எங்களுடைய நெஞ்சத்தை அவனுடைய திருநாம சங்கீர்த்தன துவனி ஆனந்திப்பிக்கிறது. ஆகையாலே நாங்களும் எழுந்திருந்தோம், நீங்களும் எழுந்திருப்பாயாக, நீயும் எழுந்திருப்பாயாக என்று கூறி இந்த பாசுரத்தை தலைகட்டுகிறாள் ஆண்டாள். அதாவது எப்படின்னாக்கையில் வந்து அம்மா இதை சொல்லியா சொல்லியாச்சு, வெள்ளத்தர் திருமன்றத்தை பேச்சு மலைன்னு இது சொல்லியாச்சு, பேய்மலை நெஞ்சு சொல்லியாச்சு, அதுக்கு அர்த்தங்கள் அதுக்கெல்லாம் நான் பிரகலாதாரணம் திருத்தான்னு சொல்லியாச்சு. கீழே வச்சு நாம் விழுந்தால் பரவாயில்லப்பா நமக்கு ஒன்றும் கிடையாது, என் உடம்புல இருக்கான இன்னுள்ளான் அடியேனுள்ளான்னு சொல்கிற மாதிரி ஆழா பாடின மாதிரி என்னுள்ளே இருக்கின்ற ஹரிக்கு நான் கீழே விழும்போது ஏதாவது தீங்கு வருமோ அவன் பரிதவிச்சிருந்த குழந்தை அதுபோல் அது. அதனால் இவாளுக்கு கஷ்டங்க அவனுக்கு வந்து இவாளுக்கு கஷ்டங்கிறது என்னன்னாக்க சொல்கிறா அப்படின்னாக்க ஹரியோட நாமமானது உச்சரிப்பிக்கின்றோம். அவர் உச்சரிக்கும் பொழுது படுத்துட்டு தூங்குறோம். படுத்துட்டு படுக்கை கீழே தண்ணி போந்தோன்னா இப்படி சில்லுன்னு ஆகிடாதா, படுக்கையெல்லாம் நினைஞ்சு போய் புகுந்தது போல் சில்லு நிகழ்ந்த போல் என்ன ஆகும், உடம்பு படுக்கையெல்லாம் நனைஞ்சு போய் ஜில்லிட்டு போயிடும் உடம்பு. திருநாமத ஹரிங்கிற திருநாமமானது எங்கள் செவியின் காயிலாக புகுந்து நெஞ்சை குளிர செய்தது. அவன் கிருஷ்ணனானவன் ஹரியானவன் எங்கள் நெஞ்சிலே புகுந்து அவர்களை ஆனந்தம் கொடுத்தது போல் அவர்களுக்கு ஆனந்தம் கொடுத்தது போல கிருஷ்ணனை பிரிந்து புண்பட்டு கிடக்கிறேன் எங்களுடைய நெஞ்சை
அவருடைய திருநாம சங்கீர்த்தனம் ஆனந்தம் செய்தது. அதாவது சொல்லச்ச ஹரிஹரின்னு சொல்லச்ச கிருஷ்ணனுக்கு இவ்வளோ ஆனந்தம் கொடுத்ததோ, நாங்கள் கிருஷ்ணனை பிரிந்து விரகதாபத்தால் துன்பட்டு கிடக்கிற எங்களுக்கு நெஞ்சிருக்கு. கிருஷ்ணன் கிருஷ்ணான்னு சொல்கிற நாம சங்கீர்த்தனமே எங்களுக்கு ஆனந்தம் கொடுத்தது. ஆகையாலே அந்த நாமமே அதனாலே நாங்கள் எழுந்திருந்தோம், நீயும் எழுந்திருப்பாயாக என்று தோழிய புள்ளும் சிலம்பினான் புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிச்சங்கின் புள்ளன் கோயிலில் புள்ளும் சிலம்பினான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரறம் கேட்டிலையோ பிள்ளா எழுந்துராய் பேய்மயில நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கையை காலோச்சி வெள்ளத்தளவில் திருமணந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிகளும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரறவும் உள்ளம் முகுந்து குளிர்ந்தேலோரம்பாவாய். அவளுக்கு அரியன்ன பேர் ஹரி 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 ஹரிங்கிறது எப்படி ஆனந்தத்தை கொடுத்ததோ, கிருஷ்ண விருந்தங்களுக்கு கிருஷ்ண நாம சங்கீர்த்தனமாக ஆனந்தத்தை கொடுக்கிறது. அந்த ஆனந்தம் உனக்கு வேண்டாமா, படுத்துன்னு தூங்கறியே, எங்களை கிடச்சி கொடுத்தோம், அதெல்லாம் எழுந்து ஓடி வந்துட்டோம், நீ எழுந்தனுமா பெண்ணே பெண் பிள்ளாய் அப்படி புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் என்ன அருமையான பாசுரம், 7 ஆண்டாள் பாசுரம். இனி இந்த பாசுரத்தில் அவர் என்ன செய்கின்றார்கள் என்றால், இதில் ஆழ்வார்களையும் ஒக்க வர்த்திக்கும் பாடலாம். இந்த பாசுரம் எப்படி என்றால், இது பெரியாழ்வாரை விളിக்கக்கூடிய பாசுரம் என்று கூட நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் இதில் பாகவதோத்தமனான இதில் அரியன்ற பாகவதோத்தமர்களை எழுப்பம் 10 பாசுரங்களில் முதல் பாசுரமான இது பெரியாழ்வார் வளர்த்தும் பாசுரம். பாட்டுள்ள 8 அடிகளாலும் இது மூதலிக்கப்படுகிறதுன்னா இது அறுதிட்டு கூறப்படுகிறது. முதலில் இப்பாட்டுள்ள வெளியே பார்த்தோம்னாக்க பிள்ளா என்பது விழி அறிவில்லாத விளைய பிள்ளாய் சொன்னாலே பிள்ளாய் எழுந்தன சொல்லா இல்லையா என்று இதன் பொருள். பிராமவேதான் அசேஷான என்ன என்றும் வேண்டி வேதங்களும் விரைந்து கிழியத்தான் என்று மகாஜானம் நிதியாக புழக்கப்பட்ட இவரை அறிவில்லாதவர் என்று அழைப்பது பொருந்துமா? அதாவது வேதங்களும் விரைந்து கிழியத்தான் என்று சொல்லக்கூடிய பாடிய பற்றபிரான அறிவிலாக சொல்ல முடியுமா? அது மகா அபசாரமாகாதா என்று கேள்வி வரும். இவருக்கு பெரியாழ்வார் என்னும் திருநாமம் பிரசித்தமாக என்ன கேது, எது வந்தது, எதனால் பெரியாழ்வார் அழைக்கப்பட்டார் என்று ஆராயும் அளவில் உபதேச ரத்ன மாலையில் மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தானன்றி பொங்கும் பரிவாலே இல்லிபுத்தூர் பட்டபிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று மணவாள அருள் செய்த பாசுரத்தில் மங்களாசாசனத்தில் உண்டான அபினிசேஷம்தான் மங்களாசாசனம் செய்வதில் உண்ட பிரீத்தியானது தான் இவருக்கு இதுவாக வழியானது என்று அறியலாம். பகவான் எப்பற்பட்டவன்? மங்களக்கெல்லாம் மங்களமானவன். மங்களானாஞ்ச மங்களம்னு அவனுக்கு பேர். மங்களானாஞ்ச மங்களம் என்றிருக்கிற பகவானுக்கு இவர் மங்களாசாரத்தை பண்ண பொருந்துமோ அப்படி கேட்கச்ச நான் பூர்வாசாரியர்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, ஞான விபாக காரியமான அஜானத்திலே வருமவை எல்லாம் அடிகழிஞ்சு போகும் என்று ஸ்ரீவசன பூஷணத்தில் வரி வரும். சூழ்நிலை உணரலாம். எம்பெருமானுடைய ஞானம் சக்தி சௌரியம் வீரியம் பராக்கிரமம், எம்பெருமானுடைய ஞானம் சக்தி சௌரியம் வீரியம் பராக்கிரமம் முதலான திருக்குணங்களில் அஜ்ஞானம் உண்டாகிய மங்களாசாசன பிரவர்த்தி உலகின்றது. அவனுடைய சௌந்தரிய சுகுமாரியங்களில் மட்டும் கண்ணை செலுத்தி ஞான சக்தியாதிகளை மறந்ததனால்தான் அத்தலைக்கு ரட்சிடுவதால் மங்களாசாசன பிராப்தமாகிறது. மறதி என்பது அஜ்ஞான பிரபேதமே ஆதலால் இந்த அஜ்ஞானமே காரணமாக பெரியாழ்வார் பிள்ளாய் என அழைக்கப்பட்டார். நம்மை போல ஆழ்வாரும் அஜ்ஞானியா என்று சொப்பு கேட்கக்கூட தப்பு. நம்முடைய அஜ்ஞானம் கர்ம நிபந்தனமாகாத கேயம்.
ஆழ்வாருடைய அஜ்ஞானமானது ஞானம் மிகமுற்றி அஜ்ஞானமாக பரிணமித்தது என்ன விளைந்ததால் ஹேம் என்று பிரமோபாதயம். ஆகவேதான் ஞான விபாக காரியமான அஜ்ஞானம் என்று ஸ்ரீவசன பூஷண சுக்தியானது கூறுகிறது. ஆக பிள்ளா என்கிற விலை மங்களாசாசன பரதையை விட்டு பெரியாழ்வார்க்கு மங்களாசாசனம் செய்ததனாலேயே பெரியாழ்வார்க்கு பொருந்தம். பிள்ளா என்பதற்கு மற்றொரு விகாரம் கூறலாம். பிரதாரண்ய உபனிஷம் என்ன சொல்கிறதுனா 35வது 5வது ஸ்லோகம் 1 தாஸ்மாத் பிராமணோ பாண்டித்யம் நிர்வித்ய பாலியனு திஷ்டாசேத் என்று ஓதியிருக்கிறது. பரிபூர்ண ஞானத்தை பெற்று பால்யத்தோடு இருக்க வேண்டும் என்கிறது. இதன் பொருளை சாரீக மீம்சாயில் மீமாம்சை என்ன சொல்கிறதுனாக்க பிரம்மசூத்திரத்தில் சூத்திரம் 3 4வது ஸ்லோகம் 5வது விஷ்ணுரிவன் அன்மையாது என்கிற சூத்திரம் விளக்கின்றது. பிரம்ம வித்தியை அதிகரித்தவன் அறிந்தவன் தன்னுடைய மகாத்மியத்தை வெளிப்படுத்தாமல் அதாவது செருக்க கொள்ளாமல் இருக்க வேண்டுமா. பாலியன் திஷ்டாசேத் என்னாக்க என்பதற்கு பொருள் என்பதாயிற்று. அனாவிஷ்கார ரூபமான பால்யமே உபனிஷத் விவிஷிதன் பெரியார்வாழிடம் இத்தை பிள்ளைத்தனம் இருந்ததென்று கொண்டு பிள்ளாய் என விழித்ததாக கொள்ளலாம். முன்னம் இவ்வாறு விழிக்கலாம் என்று கொள்ளலாமாயினும் நாம் முன்னம் சொன்னோம் இல்லையா மங்களாசாசனத்தில் மட்டுமுள்ள ஆழ்வார்கள் அதை நாம் எடுத்துக்கொள்வதே மிக நன்று முக்கியமானது, எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி முதலடியே தொடங்கி பெரியாழ்வாருக்கான பொருத்தங்களை ஒன்றொன்றாக சில விஷயங்களை பார்க்கலாம். புள்ளும் செலமகான் அந்த பொழுது விடுதலைக்கு சொல்லப்படும் அடையாளங்களில் இது முதன்மையானது. ஒருத்தி எழுப்பும்போது சொல்லும் அடையாளத்தை மற்றொருத்தர் சொல்வது கிடையாது. ஆனால் இந்த புள்ளும் சிலம்பனகான்ங்கிறது பின்னாடி புள்ளின்வாய் கெண்டானை என்று பாட்டில் சொல்லப்படுகிறது. புள்ளும் சிலம்பனகான் போதரை கிண்ணனா என்று. இதற்கென்ன காரணம் எனில் அந்த பாசனம் தொண்டடைப்படி ஆழ்வாரை திரைப்பள்ளி உணர்த்துகிறது. இதற்கான காரணம் அந்த பாசனம் புள்ளின்வாய் கெண்டானை இருக்கு இல்லையா, அது தொண்டடைப்படி புள்ளின் சிலம்பனகான் பெரியாழ்வார், புள்ளின்வாய் கெண்டான் தொண்டடைப்படி ஆழ்வார் உணர்த்துகிறது. இப்பெரியாழ்வாரம் அவரும் நந்தவனத்திலேயே வாழ்ந்தவர்கள். புலம்பின பொருட்களும் பூம்பொழில்வாய் போயிற்று கங்கள் புகுந்தது வளரே என்று திருப்பள்ளி எழுச்சியின் வாசகத்தின்படி பறவைகள் சிலம்பது போல் பொழில்களிலே ஆதலால் பறவைகள் வாழ்ந்து சிலம்புவது இருப்பது பொழில்கள் கரைகளை ஆதலால் இவ்வாழ்வார்கள் அவ்வாறு விளைக்கப்படுகின்றார்கள். இவ்வாறு பல விசேஷங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். இது அடுத்ததாக இதில் புள்ளும் சிலம்பினகான் என்று அடித்தது சேர்ப்பாறை பட்சிகளாக்கி ஞான கர்மங்களை சிறுகன்று குரு சப்ரம்மச்சாரி புத்திர சிஷ்யஸ்தானே பேசும் என்று ஆச்சாரிய சூழ்நிலையின்படி ஆழ்வாடு ஆத்மபந்துக்கள் உணர்ந்தபடியே கூறினவார். அவர்கள் என்ற இயற்பொருளே போதுமானது. புள்ளார் என்ன பட்சிராஜ் என்றபடி பெரியாழ்வாரோட தியான சுலோகம் வைனதேயாம்ச சம்பூதம் விஷ்ணு சித்தம் மகம் பஜே. வைனதேயாம்ச சம்பூதம் விஷ்ணு சித்தம் மகம் பஜே என்று பிரசித்தமானது. புள்ளரையன் கருடனோட அம்சம் இந்த ஆழ்வார் பெரிய ஆழ்வார். நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் கூறுகிறாள், செம்மையுடைய திருவரங்கள் தாமணிந்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் என்று ஆண்டாள் செய்த பாசுரமானது. மெய்மை பெருவார்த்தை கீதையோட சாராம்சம் சரமசுலம் மெய்மை பெருவார்த்தை சொல்கிறது. அது திருத்தேரில் நின்று உபதேசிக்கப்பட்டது. அந்த திருத்தேரானது கிருட வடிவமா, திருத்தேரே கிருடனோட வடிவம் தான், கிருடனோட வடிவெடுத்தது என்பர். கருத்மதம்சமான பெரியாழ்வாரும் கிருட தேராக இருந்தபடியால் அவரும் கிருடனோட அவதாரம் அம்சம் என்கிறபடியாலும் சர்மஸ்லோக தேர்தட்டிலே சொல்லப்பட்ட பிரசங்கிக்கப்பட்ட பகவத்கீதை சர்மஸ்லோகத்தை
பெரியாழ்வாரும் கேட்டிருக்கக்கூடும் என்பதை இதெல்லாம் உசிதமாக சொல்லலாம். இதனால் பெரியாழ்வார் புள்ளரையனுடைய அம்சபுதர் என்று ஆண்டாள் திருவுள்ளத்தில் திரும்புதாம். கோயில் வெள்ளை வெளிச்சங்கம் பேரறம் கேட்டலையோ. கோயில் என்பது கோயில் என்று பெரியும். அரசன் அவருடைய பாண்டியராஜா சபா மண்டபம். கோயில்னா பாண்டியராஜன், வல்லபதேவன். இது பெரியாழ்வார்க்கு சங்கின் பேர் உண்டானது உலகம் அறிந்ததே ஆகும். பாண்டியன் கொண்டாட பற்றவிரான் வந்தான் என்று ஈண்டு சங்கம் எடுத்தது என்று தனியனை அறியாதவர் யாரா இருக்காளா. தவிர இங்கே ஒரு இன்னொரு விசேஷமும் உண்டு. வெள்ளை விழிசங்கி என்ற சொல் தொடர் பெரியாழ்வார் திருவாக்கில் தான் அவதரித்துள்ளது. பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் 1ஆம் திருமொழி 7ஆம் பாசத்தில் வெள்ளை விழிசங்கு வெஞ்சுட திருச்சக்கரிமேந்து கையன் என்ற பாசுரத்தில் காணலாம். தனிப்பட்ட 1-2 சொற்களாலும் அது குறிக்கொள்ளத்தக்கதென்று. 3 சொற்கள் சேர்ந்துவிட்டால் அந்த சொற்சேர்த்தி ஒருவருக்கு அசாதாரணமாக கொள்ள வேண்டி வரும். பிரணாமம் என்கிற ஒரு பதத்தை யாரும் சொல்லலாம். பிரணாமம் லக்ஷ்மண முனிர் என்றால் இது என்ன? ஆசாரியோட வாக்கு என்று ஒளியாகிவிடும். இவ்வண்ணமே வெள்ளை விழிசங்கி என்ற தொடர் செய்யப்பட்ட உடனேயே பெரியாழ்வாருடைய நினைவு உண்டாகியே தீர வேண்டும். இப்பாட்டிற்கு பெரியாழ்வார் தான் விஷயபூத நிர்ணயிக்கு இதுவரும் ஒரு முக்கியமான சான்று. பேர்மல நஞ்சுண்டு கிருஷ்ணாவதார சேஷ்டிதங்களையெல்லாம் கொள்ளை அனுபவித்தார் இந்த ஆழ்வார். போகத்தில் விழுவாத புதுவேர்கோன் ஒருவரே. அவர் முதலாக அனுபவித்த கிருஷ்ண சேஷ்டிதம் இது என்றார். பேர்மல நஞ்சுண்டது தான். பெரியாழ்வார் திருமொழியில் முதல் பதிகமான வண்ணமாடங்கள் சொல் திருக்கோஷ்டியூரை பாலிச்ச திருவாய்பாடின் கோலாகலங்களை பேசுவது முற்றத்தில் நின்றாடினர் அது சொல்லிட்டு அது 2ஆம் பதிகமான சீதக்கடலில் அந்த பதிகத்தில் தான் கிருஷ்ணனோட சேஷிதங்களை சொல்லுகின்றார். இது 4 பாசுரங்களில் ஒரு சேஷ்டிதமும் சொல்லப்படவில்லை. 5ஆம் பாட்டு பிறங்கிய பேச்சு முலை சுவை துண்டிட்டு என்று இது பேச்சு முலை நஞ்சுண்ட கதை தான் முற்பட்டிருக்கிறது. கள்ளச்சடம் கலக்கரையை காலோச்சிங்கிறதுக்கு அவர் பாட்டில் சீதக்கடலூர் பதிகத்தில் 4 பாசுரத்தில் சகடபங்கம் பூதனாவதம் ஆகிய 2 சேஷ்டதைகளும் சேர்த்து அனுபவிக்கின்றார் இந்த ஆழ்வார். இதனாலும் பெரியாழ்வார் திடப்படுவர். இதற்கு மேல் வெள்ளத்தளவில் துளிமிருந்த வித்தனை உள்ளத்து கொண்டு என்றதே பெரியாழ்வாரை தவிர மற்றதை தொடாது இந்த பாசுரம். இவ்வாழ்வார்தான் பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி என் மனக்கடலில் வாழவல்ல மாய மணாள நம்பி என்றும் அரவித்த மலையினோடும் அழகிய வார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தான் அகம்படி புகுந்து பறவைத்திரை பலமோத பள்ளி கொள்ளுகின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தன் என்று அருளி செய்து தம்மை வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தனை உள்ளத்து கொண்ட முனிவராக பேச வைத்தவர் இவ்வாழ்வார் ஒருவரே. இது ஒரு மிக மிக முக்கியமான சான்றாகும். முனிவர்களும் யோகிகளும் முனிவர் என்றாலும் யோகி என்றாலும் பரியாயம் போல் தோன்றும். குணானுபவ நிஷ்டரும் கைங்கரி நிஷ்டரும் என்ற ஆசாரியர்கள் வித்தியாசம் காட்டி அழுவார்கள். குணானுபவ நிஷ்டையும் கைங்கரிய நிஷ்டையும் உள்ளவர் பெரியாழ்வார். பாசுரங்கள் பாடின முகத்தால் குணானுபவ நிஷ்டரானார். வேண்டிய வேதங்களோ விரைந்து கிழியறுத்த மகாதனத்தை கொண்டு ஸ்ரீ வில்லிபுத்தூர் பெரு பிரகார கோபுர மண்டபாதி நிர்மாணங்களை நிர்வக அருளினாராதலால் கைங்கரிய நிஷ்டரும் ஆகின்றார். மெல்ல எழுந்துங்கிறது அல்வழக்கொன்னுமில்லா அணிகோட்டியர்கோன் செல்வ நம்பியின் புரோத்சாகனத்தினால் மதுரையில் வல்லபதேவராயன் பாண்டியர்கோன் வித்வத்தியை திரட்ட முயன்ற பொழுது வித்வத் சபையை திரட்ட முயன்ற பொழுது வடபெருங்கோயிலிடான் இந்த விஷ்ணு சித்தர் கனவிலே எழுப்பி மற்றரே நீர் போய் பரதத்துவத்தை வல்லப சபையிலே ஸ்தாபித்து கீழே அறுத்துவாரும் பணக்கீழே அறுத்துவாரும் பொற்கீழ் அழுத்துவாரும் என்று நியமித்ததாகவும்
அதற்கு பட்டர் எழுதுண்டு அடியேன் இதற்கு லாயக்கில்லை, அடியேன் அர்ஹனல்லேன் என்று சொன்னதாகவும், அது வடபெருங்கோயிலுடையான் அதற்கு என்ன விசாரம் என்று சொன்னதாகவும், அதை பற்றி உமக்கு என்ன விசாரம் கவலை, நான் பார்த்துக்கிறேன் என்று கூற, அதன் மேல் அந்தோ நமக்கும் நம்மளாத காரியத்தை நியமிப்பதே என்று நம்மளால் முடியாத காரியத்தை அவர் நியமிக்கின்றாரே என்று ரொம்ப நம்ம வடகோப கோவிலில் நம்மளால் முடியாத காரியத்தை பெருமாள் நியமிக்கின்றாரே அவர் ஆயாசத்தோடு எழுந்ததாக சரித்திரம் உள்ளது. மெல்ல எழுந்து என்பதனால் அது நினைவூட்டப்படுகிறது. அரியன்ற பேரவம் இவ்வாழ்வார் ராஜசபையில் சென்று என்ன பண்ணினார்? ராகவேதான் அசேஷான், என்னது ராகவேதான் அசேஷான், வேண்டிய வேதங்கள் ஓதினார். வேதம் தொடங்குவதற்கு முன்னே என்ன வார்த்தை சொல்ல வேண்டும்? ஹரி ஓம் என்று சொல்லுவோம். ஹரி ஓம் தத் சௌதர்வரேண்யம்னு சொல்லுவோம். ஹரி ஓம் உமித்ய ஹிரியா ஹிரேது ஹரி. ஒரு வேதங்கள் ஓதுவதற்கு முன் ஹரி ஓம் என்று சொல்லுவது, அது சொல்லாமல் வேதம் சொல்லக்கூடாது. அதை காட்டுகிற ஹரி என்ற பேரறம் என்று. இத்தனை பொருத்தங்கள் மற்றொரு ஆழ்வாருக்கு இப்பாசுரத்தில் கிடைப்பதற்கு வழி கிடையாது. இவ்வாழ்வாருக்கு மற்றொரு பாட்டில் இத்தகைய வாய்ப்பும் கிடைக்க வழியில்லை. இந்த ஒரு பாட்டில் தான் இந்த பெரியாழ்வார்க்கு புள்ளம் சிலம்பரம் பெரியாழ்வாரை பறக்க கூற முடியும். மேல் ஒவ்வொரு பாட்டிலும் வரக்கூடிய பாட்டுகள்லையும் அடுத்தது என்ன? கீசன் கீழ்வானவன் கீசன் ஆணை சாத்தல், நாளைக்கு இவர் வரப்போற குலசேகரன் வரப்போற. அதுபோல் அப்பேற்பட்ட நிரூபணம் தான் ஒவ்வொரு பாட்டிலையும் காண கிடைக்கலாம். ஆழ்வார் ஆண்டாள் திருவடிகளை சரணம், ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளை சரணம், ஆச்சாரியர் திருவடிகளை சரணம். அடியேன் கார்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.